1963ல எம்ஜிஆருக்காக கவிஞர் வாலி எழுதின ஒரு பாடல் 40 வருஷத்துக்கு அப்புறம் கவிஞர் வாலிக்கு தங்க செயின் பரிசா கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. அது என்ன பாடல் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமால நடிகர் எம்ஜிஆர் உள்பட பல முன்னணி நடிகர்களுக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்தவர் தான் கவிஞர் வாலி. தமிழ் சினிமால 5 தலைமுறை நடிகர்களுக்கு தன்னோட பாடல்கள் மூலமா ஹிட் கொடுத்த கவிஞர் வாலி எம்ஜிஆர்ல தொடங்கி சிம்பு வர பல முன்னணி நடிகர்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு. இப்பவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட பிறந்த நாள் நினைவு நாட்கள்ல அதிகமா ஒலிக்கிற பாடல்கள் அப்படின்னா அது கவிஞர் வாலி எழுதின பாடல்கள் தான். அந்த அளவுக்கு ஹிட் பாடல்களை கொடுத்த கவிஞர் வாலி 1964ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சு வெளியான படகோட்டி படத்துல உள்ள எல்லா பாடல்களையுமே எழுதினார். எம்எஸ்வி இசையமைக்க படகோட்டி படத்துல வாலி எழுதின எல்லா பாடல்களுக்கும் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இந்த படத்துல இடம்பெற்ற ஒரு பாடலான தொட்டால் பூ மலரும் அப்படிங்கிற பாடல் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றதோட 40 வருஷம் கழிச்சு அந்த பாடல் ஒரு படத்துல ரீமிக்ஸ் செய்யப்பட்டுச்சு. அந்த படம் தான் நடிகரும் இயக்குனருமான எஸ்.ஜே. சூர்யா இயக்கி நடிச்ச முதல் படமான நியூ அப்படிங்கிற படம். மகத்தான வெற்றி அடைஞ்ச நியூ படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்சிருந்தார். இந்த படத்துல பழைய பாடலான பேசுவது கிளியா அப்படிங்கிற பாடலை ரீமிக்ஸ் செய்யலாம் அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா ஏ.ஆர். ரஹ்மான் கிட்ட சொல்றாரு. ஆனா ஏ.ஆர். ரஹ்மான் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்துறாரு. ஆனா அதுக்கப்புறம் ஏ.ஆர். ரஹ்மானே எஸ்.ஜே. சூர்யா கிட்ட தொட்டால் பூ மலரும் பாட்டை ரீமிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பாட்டை ரீமிக்ஸும் பண்றாங்க. நியூ படத்துல கவிஞர் வாலி பாடல்கள் எழுதியிருந்தாலும் அவர் ஏற்கனவே படகோட்டி படத்துல எழுதின தொட்டால் பூ மலரும் பாடல் ரீமிக்ஸ் செய்யப்பட்டு பெரிய அளவுக்கு வெற்றி அடையுது. பாட்டு ஹிட் ஆகி படமும் பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சதுனால எஸ்.ஜே. சூர்யா கவிஞர் வாலிக்கு 5 பவுன் தங்க சங்கிலியை பரிசா கொடுக்குறாரு. அதுக்கு கவிஞர் வாலி, இந்த பாட்டு இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு தங்கம் கொடுக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா கிட்ட சொன்னாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.